டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தற்போது அனைத்து கட்சிகளுமே தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் தற்போது தமிழகம் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த இந்தியாவின் அரசியல் களமே மிகவும் பரபரப்பாக நிலவி வருகிறது. இந்த நிலையில் திமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து திமுக தலைவருடைய மகனான உதயநிதி ஸ்டாலின் தற்போது பல்வேறு இடங்களில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் சமீபத்தில் வேலூரில் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கும் பொழுது உதயநிதி ஸ்டாலின் பாமகவுடைய நிறுவனரான ராமதாஸ் நம்முடன் கூட்டணியில் இருப்பதாக கூறியிருப்பது தற்போது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. வேலூர் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளரை ஆதரித்து உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்ட பொழுது தேர்தல் வாக்குறுதிகளின் அடிப்படையில் ஸ்டாலின் தான் ஹீரோ என்றும் மோடி தான் இந்தியாவுடைய வில்லன் என்றும் தெரிவித்திருக்கிறார். வில்லன் என ஒருவன் இருந்தால் அவனுக்கு கீழே அடிமையாக இருவர்கள் இருப்பார்கள், அவர்கள்தான் ஓபிஎஸ் இபிஎஸ் என்றும் எடப்பாடி பழனிசாமி சமீபத்தில் ஒரு பேட்டியில் முதல்வராவன் என்று கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். அவர் முதல்வராவார் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை ஒன்றும் தெரியாத மண்ணு என்றும் வார்டு கவுன்சிலராக கூட அவருக்கு தகுதியில்லை என்றும் பாமகவுடைய அன்புமணி ராமதாஸ் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். ஆனால் தற்போது அவருக்கு பின்னாலே சென்று கொண்டிருக்கிறார். பாமக நிறுவனரான ராமதாஸுக்கு இந்த தேர்தல் கூட்டணியில் துளிக்கூட விருப்பம் கிடையாது. மேலும் பேசிய உதயநிதி ஸ்டாலின், நான் 4 படங்களில் மட்டும் நடித்துவிட்டு அரசியல் பேச வந்திருப்பதாக அன்புமணி தெரிவிக்கிறார். நான் படத்தில் தான் நடிக்கிறேன், ஆனால் நீங்கள் மக்களிடமே நடிக்கின்றீர்கள். என்னை விவாதத்திற்கு அழைத்த அன்புமணிக்கு சேலம் மற்றும் சென்னை 8 வழி சாலை மற்றும் ஆளுநரிடம் அதிமுக அமைச்சர்கள் பற்றி கொடுத்த புகார்கள் பற்றி விவாதிக்க தயாரா என்று கேள்வி எழுப்பினார். அதிமுக கூட்டணியில் தற்போது பாமக இணைந்து தேர்தலை சந்திக்க இருக்கும் இந்த சமயத்தில் உதயநிதி ஸ்டாலின் தற்போது பாமகவுடைய நிறுவனரான ராமதாஸ் எங்களுடைய கூட்டணியில் இருப்பதாக கூறியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்க, நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தற்போது அதிமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்து 4 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. அந்த வகையில் அதிமுக கூட்டணி வேட்பாளர்கள் மற்றும் தேமுதிகவுடைய வேட்பாளர்களை ஆதரித்து தேமுதிக கட்சியுடைய பொருளாளரான பிரேமலதா விஜயகாந்த் தற்போது பல்வேறு இடங்களில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் சமீபத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டிருந்த பிரேமலதா விஜயகாந்த் கூறியிருப்பது தற்போது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் தற்போது கட்சியிலிருந்து பல்வேறு தரப்பினர்களும் விலகி வருகின்றனர். அந்த பிரச்சாரத்தில் பிரேமலதா விஜயகாந்த் கூறியிருப்பதாவது, பாலியல் வன்கொடுமைகள் எத்தனை நடந்தாலும் பரவாயில்லை, அதிமுக கூட்டணிக்கு வாக்களியுங்கள், நாங்கள் உங்களிடம் கேட்பது ஒன்றே ஒன்றுதான். மேலும் இந்த கூட்டணி கண்டிப்பாக உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்றும் எல்லா விதத்திலும் நாங்கள் பாதுகாப்பாக இருக்கோம் என்றும் தெரிவித்திருக்கிறார். இது தற்போது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. பிரேமலதா விஜயகாந்துடைய இந்த சர்ச்சை பேச்சை தொடர்ந்து தேமுதிக கட்சியில் ஆத்திரமடைந்த 200க்கும் மேற்பட்ட பெண்கள் அந்த கட்சியிலிருந்து விலகுவதாக தற்போது அறிவித்திருக்கின்றனர். இந்த நிலையில் தற்போது தேமுதிகவிலிருந்து விலகி இருக்கும் இந்த 200க்கும் மேற்பட்ட பெண்கள் டிடிவி தினகரனுடைய அமமுக கட்சியில் தற்போது டிடிவி தினகரன் தலைமையில் இணைந்திருக்கின்றனர். இதற்கான செய்திகள் தற்போது வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் தற்போது தேமுதிக கட்சியில் மிகப்பெரிய சர்ச்சை நிலவி வருகிறது. இது ஒரு பக்கம் இருக்க, கடந்த வாரம் கர்நாடகாவில் பிரச்சாரம் மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஹெலிகாப்டரிலிருந்து இறக்கப்பட்ட கருப்பு நிற பெட்டியில் என்ன இருக்கிறது என்று தற்போது காங்கிரஸ் கட்சியினர் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர். இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திடம் புகாரும் அளிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 9ஆம் தேதியன்று கர்நாடகாவில் நடைபெற்ற மிகப்பெரிய பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு பேசினார். அப்போது ஹெலிகாப்டரில் வந்து இறங்கியவுடன் அவருடைய ஹெலிகாப்டரிலிருந்து கருப்பு நிற பெட்டி ஒன்றை சிறப்பு படையினர் எடுத்துக்கொண்டு ஓடினர். பின்பு தனியொரு வாகனத்தில் அந்த பெட்டியை ஏற்றி அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் அனைவரும் அந்த பெட்டியில் என்ன இருக்கிறது என்று தற்போது தீவிரமான கேள்விகளை முன்வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த விவகாரம் குறித்து கர்நாடகா காங்கிரஸ் கட்சி சார்பாக தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. சந்தேகத்துக்குரிய வகையில் அந்த பெட்டி எடுத்து செல்லப்பட்டிருப்பதாகவும் அதில் என்ன இருக்கிறது என்று கண்டிப்பாக விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கின்றனர். சரி, இப்போ நடக்க போகிற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி வெற்றி பெறுமா இல்லை திமுக கூட்டணி வெற்றி பெறுமா? அதே மாதிரி பிரதமராக ராகுல் காந்தி வந்தால் நல்லா இருக்குமா இல்லை திருப்பியும் மோடியே வந்தால் நல்லா இருக்குமா? அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.